உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகார வரம்புக்குள் கரூர் வரும் நிலையில் சென்னையில் உள்ள முதன்மை நீதிமன்றம் கரூர் வழக்கை விசாரித்தது எப்படி? மனுதாரரே சிறப்பு விசாரணை குழுவை கோராத போது அதற்கான உத்தரவை தனி நீதிபதி பிறப்பித்தது ஏன்? சிபிஐ வரம்புக்குள் கரூர் விவகாரம் வந்துவிட்டால் என்டிஏ வரம்புக்குள் விஜய் வந்து விடுவார். 1999 பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைத்தது போல இம்முறை பிஜேபியுடன் விஜய் கூட்டணி வைக்கலாம், தவறில்லை. தாங்கள் தாவேக உறுப்பினர்கள் என்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் புதிய தலைமுறையிடம் வெளிப்படையாக தெரிவித்தனர். நாங்க எடப்பாடியோட கூட்டணி வச்சு நாங்க பெரிய லெவல்ல வரணும், நாங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான் எங்களோட ஆசை எல்லாமே. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கரூர் அசம்பாவிதம் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து சரமாரியாக கேள்விக்கணை தொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். முதலில் வழக்கின் பின்னணியை பார்ப்போம், அதன் பிறகு உச்ச நீதிமன்ற விசாரணை குறித்து அலசலாம். கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 27 தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பரப்புரை செய்த போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஜிஎஸ் மணி, ரவி, செந்தில் கண்ணன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வில் இந்த மாதம் 3 விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு என்ன கூறியது என்பதை பார்ப்போம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. போலீஸ் விசாரணை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரும் மனுதாரர்களுக்கும் கரூர் சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பில்லை. மனுதாரர்கள் கரூர் சம்பவத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் அல்ல. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியதில்லை. மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே கரூர் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் கரூர் உயிரிழப்பு குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகத் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவும் ஒரே நாளில், அதாவது இம்மாதம் அக்டோபர் 3 பிறப்பிக்கப்பட்டன. ஒரே சம்பவம் தொடர்பாக ஒரே நீதிமன்றத்தின் இருவேறு அமர்வுகள் தனித்தனி உத்தரவுகளை பிறப்பித்தன. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுத்த நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதே நேரம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரின் சிறப்பு புலனாய்வு குழு உத்தரவை எதிர்த்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சார்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். கரூர் விவகாரத்தில் மாநில காவல்துறை மீதே குற்றச்சாட்டு இருப்பதால் தமிழக காவல்துறை அதிகாரியை கொண்ட விசாரணை குழுவை ஏற்க முடியாது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தாவேக பரப்புரை கூட்டத்தில் பிரச்சனையை உருவாக்க முன்கூட்டியே சதி செய்திருக்கலாம் என நாங்கள் சந்தேகப்படுகிறோம். மேலும் விஜய் குறித்து தனி நீதிபதி கூறியிருக்கிற கருத்துகள் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன என்று ஆதவ் அர்ஜுனா மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் NB அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. தாவேக சார்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகி வாதிட்டார். அவர் வைத்த வாதங்களை பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தரப்பாகவே இல்லை. தாவேக தரப்பை கேட்காமலேயே தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தனி நீதிபதி. விசாரணை தொடங்கிய முதல் நாளிலேயே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டதோடு விஜய்க்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தவர் தன்னுடைய மனுவில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்றுதான் கோரியிருந்தார். ஆனால் அவர் கோராத ஒன்றை, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்றார் கோபால் சுப்பிரமணியன். தாவேக சார்பில் ஆஜரான ஆரியமா சுந்தரம் என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம். கரூர் விவகாரத்தில் முன்னதாகவே திட்டமிட்ட சதி நடந்திருப்பதை நிராகரிக்க முடியாது. அத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை,
சம்பவம் நடந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டார். தாவேகாவினர் யாரும் அங்கில்லை என்றெல்லாம் கருத்து கூறியிருக்கிறார். எதிர்மனுதாரராக விஜயோ தாவேகாவோ இல்லாத நிலையில் இது போன்ற கருத்துக்களை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எங்கள் தரப்பை விசாரிக்காமலேயே, எங்களுக்கு வாய்ப்பளிக்காமலேயே உயர் நீதிமன்ற நீதிபதி எங்களை குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று ஆரியமா சுந்தரம் வாதிட்டார். விஜய் தரப்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞர் ராகவாச்சாரி, கரூரில் அதிமுகவின் சாலை கூட்டத்துக்கு அனுமதி கோரிய போது அது குறுகலான இடம் என்றும் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கலாம் என்றும் கூறி மாநில காவல்துறை அனுமதி மறுத்தது. அதே நேரம் தாவேகா கட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இது ஏன்? அரசு நியாயமாக இருந்திருந்தால் ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். கூட்ட நெரிசல் தன்னிச்சையாக நிகழ்ந்தது அல்ல. அன்று பிற்பகல் 3 மணி முதல் சில திமுக உறுப்பினர்கள் ஒரு சோகம் நடக்கப் போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் கூட்டத்தில் ஒருவர் காலணி வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது என்று வாதிட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் தன்னுடைய மகனை இழந்த பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து என்பவர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேஷாத்ரி நாயுடு என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் முடக்கப்படுகின்றன. ஒரு நபர் ஆணையம், சிறப்பு புலனாய்வு குழு என விசாரணை சிதறடிக்கப்படுகிறது. ஒரு மைய விசாரணை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சேஷாத்ரி நாயுடு வாதிட்டார். தன்னுடைய தங்கை மற்றும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இழந்ததாக கூறும் எஸ் பிரபாகரன் என்பவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். காரணமே இல்லாமல் போலீசார் லத்தி சார்ஜ் செய்தனர். ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நம்பர் பிளேட்டே இல்லாத ஆம்புலன்ஸ்கள் திடீரென கூட்டத்துக்குள் புகுந்தன. சமூக விரோத கும்பல் கூட்டத்தில் பொருட்களை வீசி குழப்பத்தை ஏற்படுத்தியது. நெரிசல் ஏற்பட்டதில் காவல்துறையினரின் பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். அவர் என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம். உயிரிழந்த சிறுவனுடைய தந்தையின் வலி எங்களுக்கு புரிகிறது. இந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை தமிழ்நாடு அரசு நியமிக்கவில்லை. மாறாக உயர் நீதிமன்றம் தான் நியமித்தது. அஸ்ரா கர்க் என்கிற மூத்த அதிகாரி தான் சிறப்பு விசாரணை குழுவின் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர். சிறந்த அதிகாரியாக இருக்கிறார். எனவே இவருடைய விசாரணையே தொடரலாம். ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு விசாரணை குழு தொடர வேண்டும். பல வழக்குகளை தொடர்ச்சியாக சிபிஐக்கு மாற்றிக் கொண்டிருந்தால் சிபிஐ முன்பு அதிக அளவிலான வழக்குகள் குவிந்து கிடக்கும். ஆனால் சிபிஐக்கு இருப்பதோ லிமிடெட் ரிசோர்ஸ் தான் என்று அவர் வாதிட்டார். தமிழ்நாடு அரசின் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன், விதிவிலக்கான சூழலில் மட்டுமே சிபிஐ விசாரிக்கும். விஜய் பரப்புரைக்கு தாமதமாக வந்ததே உயிரிழப்புகளுக்கு காரணம். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது என்று கூறினார். நெரிசல் நடந்த 3 முதல் 4 மணி நேரத்திற்குள் வேகமாக பிரேத பரிசோதனை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு காவல்துறையோ அல்லது வேறு அரசியல்வாதிகளோ காரணம் என்று எவரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு விரைவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா என்று விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பினர். அதை கேட்ட நீதிபதிகள் 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள் பிரேத பரிசோதனை செய்து முடித்து விட்டீர்களா? அங்கே எத்தனை டேபிள்கள் இருந்தன என்று வியப்புடன் கேள்வி எழுப்பினர். அதற்கு வில்சன், மருத்துவ மாநாட்டுக்கு வந்திருந்த 220 மருத்துவர்கள், 160 செவிலியர்கள் கரூரில் குவிந்திருந்தனர். பல்வேறு மருத்துவமனைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று தெரிவித்தார். வழக்கு விசாரணையின் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில முக்கிய கேள்விகளை எழுப்பினர். அவை என்னென்ன என்பதை பார்ப்போம். 1. உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகார வரம்புக்குள் கரூர் வரும் நிலையில் சென்னையில் உள்ள முதன்மை நீதிமன்றம் கரூர் வழக்கை விசாரித்தது எப்படி? 2. ஒரே நாளில் ஒரே விவகாரம் தொடர்பாக ஒரே நீதிமன்றத்தில் 2 நீதிமன்றங்கள் எப்படி விசாரித்து உத்தரவிட்டன? 3. முகுல் ரோஹத்கியிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி மகேஸ்வரி, மதுரை கிளையில் 2 நீதிபதிகளை கொண்ட ஒரு டிவிஷன் பெஞ்ச் வழக்கை விசாரிக்கும் போது அதே விவகாரத்தை விசாரிப்பதில் இருந்து தனி நீதிபதி ஒதுங்கி இருக்க வேண்டாமா? இதைத்தான் எனது 15 ஆண்டு கால நீதிபதி அனுபவத்தில் பார்த்து வந்திருக்கிறேன். அப்படி இருக்க தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பித்தார் என்று கேள்வி எழுப்பினார். 4. வழக்கை போட்ட மனுதாரரே சிறப்பு விசாரணை குழுவை கோராத போது
அதற்கான உத்தரவை தனி நீதிபதி பிறப்பித்தது ஏன் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார் உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி. வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக என்னிடம் பேசிய மிக முக்கியமான அறிவுஜீவியாக விளங்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஒருவர் ஒன்றை குறிப்பிட்டார். சிபிஐ வரம்புக்குள் கரூர் விவகாரம் வந்துவிட்டால் என்டிஏ வரம்புக்குள் விஜய் வந்து விடுவார் என்றார். அதே நேரம் எங்கே என்டிஏவுக்குள் விஜய் வந்து விடுவாரோ அதனால் திமுக படுதோல்வி அடைந்து விடுமோ என்கிற பதற்றத்தில் உள்ளவர்கள் தற்போது ஒரு விவாதத்தை தொடங்கியுள்ளனர். பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் எப்படி பிஜேபியுடன் கூட்டணி வைப்பார் என்று கேட்க தொடங்கியுள்ளனர். அசாதாரண சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக முரண்பட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் ஓரணிக்குள் வரலாம். அப்படி வந்துள்ளன, அது வரலாறு. 1999 பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைத்தது போல இம்முறை பிஜேபியுடன் விஜய் கூட்டணி வைக்கலாம், தவறில்லை. இப்போது என்ன அசாதாரண சூழ்நிலை? கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருப்பது. இப்போது என்ன ஒரே நோக்கம்? திமுகவை வீழ்த்துவது. இந்த நோக்கத்துக்காக இதே நோக்கத்தை கொண்டிருக்கும் பிஜேபி மற்றும் அதிமுகவுடன் ஒரே புள்ளியில் விஜயும் இணைவதில் என்ன தவறு இருக்க முடியும்? எங்கே என்டிஏவுக்குள் விஜய் வந்து திமுக தோற்று விடுமோ என்கிற கவலையில் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் 2 விஷயங்களை கிளப்பி விட்டு இருக்கிறார். ஒன்று, தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி என்று விஜய் கூறி வருகிறார். விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்க எடப்பாடி சம்மதிப்பாரா என்று கேட்டிருக்கிறார். 2, தாவேகா தன்னுடன் வந்துவிட்டால் பிஜேபியை கலற்றி விடுவார் எடப்பாடி என்றும் கூறியிருக்கிறார். விஜய் கூறியுள்ள அனைத்தும் கரூருக்கு முன்பு கூறியவை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரது அரசியல் வாழ்க்கையும் அவரது கட்சியின் இருத்தலும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இப்போது அவருக்கும் அவரது கட்சிக்கும் தேவை பாதுகாப்பு. அதற்கேற்றபடி அவர் விட்டுக் கொடுத்தே தீர வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே எடப்பாடியார் தலைமை அவர் ஏற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். 2வது, விஜய் வந்தால் பிஜேபியை எடப்பாடி கலற்றி விடுவார் என்று தினகரன் கூறியிருப்பது நகைப்புக்குரியது. காரணம், உண்மையில் என்டிஏவுக்குள் விஜயை கொண்டு வரும் வேலையை பிஜேபியின் அகில இந்திய தலைமைதான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 21 மதுரையில் நடந்த 2வது மாநாட்டில் பிஜேபியை விஜய் கடுமையாக சாடி பேசினார். அதற்கு அடுத்த நாள் நெல்லையில் நடந்த பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசிய அமித்ஷா விஜயை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆந்திரத்தில் என்டிஏவில் உள்ள பவன் கல்யாண் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம். ஏற்கனவே பிஜேபி முதுகில் குத்திவிட்டு என்டிஏவில் இருந்து தானாக விலகியவர்தான் டிடிவி தினகரன். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி பிஜேபி அவர் விலக்கி வைத்து விடுவார் என்று கூற டிடிவிக்கு என்ன தார்மீகம் உள்ளது? ஏற்கனவே எடப்பாடியார் கூட்டத்துக்கு தாவேகா தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வர தொடங்கிவிட்டனர். அவர்களது தலைவர் விஜய் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாகவே தொண்டர்கள் கூட்டணி அமைத்து விட்டனர். இனி விஜய் மாற்றி யோசித்தால் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். இதற்கிடையே ஒரு புரளி கிளம்பியது. தாவேகா கொடியுடன் எடப்பாடியார் கூட்டத்துக்கு வருகிறவர்கள் தாவேகாவினரே அல்ல, அவர்கள் அதிமுக காரர்கள் என்று கிளப்பி விட்டனர். இதனை ஆய்வு செய்ய களமிறங்கியது புதிய தலைமுறை. எடப்பாடியார் கூட்டத்தில் கொடியுடன் பங்கேற்றவர்களிடம் நிருபர் பேசிய போது தாங்கள் தாவேகா உறுப்பினர்கள் என்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் புதிய தலைமுறையிடம் வெளிப்படையாக தெரிவித்தனர். இந்த மலையிலையும் வந்து விடாத நாங்கள் எடப்பாடியாரை பார்க்க வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னா எடப்பாடியார் அனுபவமிக்கவர். விஜய் வந்து இப்போ உள்ள வந்திருக்கார். நாங்கள் வந்து விஜயோட தீவிர ரசிகர் பல வருட காலங்களாக, குழந்தை வருட காலங்களாக. அதனால் இப்போ விஜய் வந்து நாங்கள் ரொம்ப ஆதரிக்கிறோம். விஜயோட கூட்டணி வந்து எங்கள் எடப்பாடியாருக்கு வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் எடப்பாடியோட கூட்டணி வச்சு நாங்கள் பெரிய லெவலில் வரணும், நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான் எங்களோட ஆசை எல்லாமே. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் பரமத்தி வேலூரில் வந்து சாணார்பாளையம். ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா? விஜயோட வச்சிருக்கோங்கண்ணா. தாவேகா ஐடி கார்டில் எல்லாமே இருக்குங்க. தாவேகா கட்சி உறுப்பினர் நீங்கள்? ஆமாண்ணே. திமுகவை ஒழிக்கணும், ஏடிஎம்கே டிவிக்கே ஒன்று சேரணும். என்ன, அதாவது நீங்கள் கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கீங்களா? என்ன பொறுப்பில் இருக்கீங்க? மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கலாம். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு எதுக்காக வந்து கொடி அசைச்சிட்டு இருந்தீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன?
மக்களுக்காண்டி ஏதாவது செய்வோம். நல்ல கட்சி கூட்டணியாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எடப்பாடி நீங்கள் என்ன உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? 2 வருஷம் ஆச்சு. வந்து எனக்கு 19 வயசு ஆகுது. வந்து 2 வருஷம் ஆகுது. நான் வந்து நல்லா இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், கூட்டணி நல்ல கட்சிக்கு கூட்டணி ஆகும்னு நான் நினைக்கிறோம். ஆனால் ஆகுமான் விஜயனை கையில் தான் இருக்குது. விஜயனை வந்து ரொம்ப ரத்தத்துலேருந்து பிறந்ததுலேருந்து ரசிகர் படத்துலேருந்து விஜய் கட்சிக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப எனக்கு ரத்தத்திலே ஊறிச்சு. என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி வந்தார், கொடி ஆடிட்டு இருந்தோம், நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் எடப்பாடி போனார், கூட்டணி கொடி பேசிட்டு இருந்தார், நல்லதாக சொன்னார். கூட்டணி சேருமான் அது வந்து இதற்கு மத்தியில் வேடசந்தூரில் எப்போதும் கை நம்மை விட்டு போகாது என்று பேசிய உதயநிதி ஸ்டாலினை வெளுத்து வாங்கி இருக்கிறார் காங்கிரசுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திருச்சி வேலுச்சாமி. என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. ரொம்ப பேர் கையே இல்லாம இருக்கிறவங்க, முடமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. சார் அவர் சொல்லட்டும் சார், நான் என்ன பேச வைக்கிறீங்க? யாராவது விவரமா அரசியல் பேசுற யாராவது ஒருத்தர் சொன்னா நான் சொல்லலாம். நீங்க விளையாட்டா பொழுதுபோக்கு பேசுறதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா, மக்கள் வரி பணத்துல 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் வரும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த திறமை இந்த கூட்டம் நடக்கிற போது நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல. இதை கேட்டா உடனே குற்றவாளிப்பீங்களா? சோ இப்ப இருக்கக்கூடிய டோட்டல் சிச்சுவேஷன் ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, விஜய் என்டிஏவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த விஜய் வந்து என்டிஏ நோக்கி ரொம்ப தீவிரமா நெருங்குறார் அப்படின்னா, என்டிஏவுக்குள்ளே இடம்பெற்று விடுகிறார் அப்படின்னா, அதனுடைய ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி யாரு அப்படின்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம். ஏன்னா இவங்களை யாரும் அப்புறம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இவங்களை வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு யாரும் அழைக்க மாட்டார்கள். அதனால டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுக்கான கிராக்கி இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இப்ப டிடிவி தினகரன் அப்படியே கொந்தளிக்கிறார். இதெல்லாமும் புதுசா ரீசன்ஸ் உருவாக்கி பிஜேபி தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாக்க அவர் பார்க்கிறார். அதே போல இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய குறிப்பிடத்தக்க தலைவர்கள் டிஎம்கே மிக கடுமையாக சாடுகின்றனர். KS அழகிரி சாடினால இப்போ திருச்சி வேலுச்சாமி. ஆக ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. டிஎம்கே கூட்டணிக்குள் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்டிஏவுக்குள் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது 2026 தேர்தலில் நல்லதே நடக்கும், நாம் எதிர்பார்ப்பதே நடக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.